வணக்கம் வி தமிழ் உறவுகளே, உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வி தமிழ் என்ற யூடியூப் சேனல் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் பல படைப்புகளை படைத்து வருகின்றோம். உறவுகளே, திறவுகோல் என்ற ஒரு நிகழ்ச்சியையும், அதாவது அந்த கலைஞர்கள், கலை சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து வருகின்றோம். அதிலே பல கலைஞர்களை நாங்கள் அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து வருகிறோம் உங்களுக்காக. இன்றும் ஒரு கலைஞரை சந்திக்க இருக்கின்றோம். கலைஞர் மாத்திரமல்ல, ஒரு ஊடகவியலாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு நாடக ஆசிரியராக, நடிகராக, சிறந்த ஒரு நடிகராக, சாதி ஒழிப்பு போராட்டங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வந்தவருமான, பொது உடைமைவாத இயக்கங்களிலே தன்னை செயல்படுத்தி வந்தவரும் என்று பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு எழுத்தாளர், மிக பிரபல்யமான ஒரு எழுத்தாளரை இன்று அவரது இல்லத்திலே சந்திக்க இருக்கின்றோம். அவரது பெயர் யோகேந்திரநாதன். ஐயா வணக்கம். யோகேந்திரநாதன் அவர்களே வணக்கம். எங்கள் திறவுகோல் நேயர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். குறிப்பாக நான் இலக்கியம், நாடகம், பொதுவாக கலை இலக்கிய துறைகளில், ஏனைய அரசியல் துறைகளிலும் அக்கறை காட்டி வந்தேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணங்கள் ரெண்டு. ஒன்று, நான் பிறந்து வளர்ந்த இடத்தின் சூழல். மற்றது அந்த காலகட்டம். அதாவது நான் பிறந்து வளர்ந்த வடமராட்சியின் கரணவாய் என்ற கிராமம். அந்த கிராமத்தில் சாதி ஒடுக்குமுறை அக்காலத்தில் மிகவும் மோசமாக நிகழ்ந்து வந்தது. அதே வேளையில் 1956ஆம் ஆண்டு தேர்தல் இடம்பெற்றது. அந்த தேர்தலில் ஒரு பொது உடைமை கட்சியின் சார்பில் பொன்கந்தையா அவர்கள் போட்டியிட்டார்கள். அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் சாதி அமைப்புக்கு எதிராக, சாதி பாகுபாட்டுக்கு எதிராக, தொழிலாளர் விவசாயிகளுக்கிடையே உள்ள ஒடுக்குமுறைக்கு எதிராக, இவற்றுக்கு எதிராக எல்லாம் அந்த பொதுக்கூட்டங்களில் மேடை பேச்சுகள் இடம்பெற்று வந்தன. அந்த மேடை பேச்சுகள் இயல்பாகவே என்னில் ஒரு பொது உடைமை சிந்தனையை வளர்த்திருந்தன. அதன் காரணமாக மக்களுக்காக, மக்கள் மேல் திணிக்கப்படும் ஒடுக்குமுறைகளை நீக்குவதற்காக செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை என் மனதில் ஊறி வந்தது. அதுபோக எங்களுடைய ஊரிலிருந்து பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு படிப்பதற்கு ஈடுபட்ட சில இளைஞர்களும் அவர்களும் பேராதனையில் இடதுசாரி சிந்தனைகளை கற்று கொண்டு வந்து எங்கள் ஊரில் பரப்பினார்கள். இன்னொரு புறம் நான் படித்த அமெரிக்கன் மிஷன் கல்லூரி, அது ஒரு பாடசாலை என்று சொல்வதை விட ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்ல வேண்டும். திறந்த பல்கலைக்கழகம். அங்கு நாடகம், கலை, இலக்கியம், அது மட்டும் இல்லாமல் விளையாட்டத்தில் எல்லா துறைகளையும் மிக அக்கறையும் ஊக்கமும் காட்டுவார்கள். அந்த அளவில் திரு எம்பெருமான் மாஸ்டர் என்ற ஒரு மாஸ்டர் அவர்கள் என்னை நாடக கலைக்கு இழுத்தார். அதான் உங்களோட ஆரம்பம் நாடகத்தில். அப்போ அதன் காரணமாக நான் அந்த மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள், யோகேந்திரநாதன், சிவகுருநாதன், பத்மநாதன் என்று மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள். இந்த 3 பேரும் அந்த நாடகத்துறையில் நட்சத்திரங்களாக மின்னினோம் அந்த நேரத்தில். அது எங்களுக்கு உற்சாகத்தையும் அது ஊக்கத்தையும் அளித்திருந்தது. அது எம்பெருமானம் எங்களுடைய பலங்கள் பலவீனங்களை கண்டு அறிந்து எங்களை பயிற்றுவித்து ஒரு நடிப்பில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு எங்களை கொண்டு சென்றார். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே நானாக நாடகங்களை எழுதி தயாரிக்கிற ஆர்வம், அந்த ஆர்வம் எனக்குள் எழுந்தது.
அதே போல் அரசியலிலும் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. தொடர்ச்சியாக நீங்கள் இவ்வாறு இந்த கலை உலகத்துக்குள்ளே பிரவேசித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பல நாடகங்களை எழுதியிருக்கிறீர்கள், அதை நெறிப்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த நாடகங்கள் எல்லாம் சமூக சம்பந்தமான, சமூகத்தை ஒரு எழுச்சூற வைக்கிறதும் ஒரு விழிப்புற வைப்பதற்குமான ஒரு படைப்பாகவே அவையெல்லாம் இருந்தது. குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உயிர்த்தெழுகை தொடர் நாடகம் என்ற ஒரு மிகவும் பிரபலமான நாடகம், சாம்பல் பறவை என்ற நாடகம் எல்லாம் செய்தீர்கள். அது பற்றி எங்கள் உறவுகளுக்காக சொல்ல முடியும்? உயிர்த்தெழுகை, உயிர் குடிக்கும் பறவைகள், சாம்பல் பறவைகள் போன்ற வானொலி நாடகங்கள் அது ஏறக்குறைய 90ஆம் ஆண்டுக்கு பிற்பட்டு செய்தவை. ஆனால் 60ஆம் ஆண்டை அடுத்த காலப்பகுதியில் நான் வடமராட்சியில் சில நாடகங்கள், மேடை நாடகங்கள் செய்தேன். கல்லறை காதல், கண்ணீர் துளிகள் போன்ற நாடகங்களும், சங்கிலியன் சரித்திர நாடகம், இவையெல்லாம் என்னை ஒரு நாடக உலகத்தில் ஒரு முக்கிய நபராக எண்ண வைத்தன. இது தொடர்ந்து எனக்கு அந்த துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. இக்கால பகுதியில் நான் ஏஎல் கற்பதற்காக ஸ்கந்தரோதயா கல்லூரிக்கு வர வேண்டி வந்தது. ஸ்கந்தரோதயா கல்லூரி இந்த காலத்தில், படித்த காலத்தில் ஈழ நாட்டில் ஒரு சிறுகதை போட்டி வைத்தார்கள். அதில் ஒரு பெயர்மையின் விலைகள் என்ற ஒரு சிறுகதை எழுதினேன். அந்த சிறுகதைக்கு எனக்கு 2வது பரிசு கிடைச்சது. அது என்னை எழுத்து துறையிலும் ஊக்கப்படுத்திச்சு. அதுபோக ஸ்கந்தரோதயா கல்லூரியின் சூழல், அங்கு பொது உடைமை கட்சிக்கு இருந்த ஆதரவு, ஓரிட்ட சுப்பிரமணியம், வி பொன்னம்பலம், மாதல் கந்தசாமி போன்றவர்களின் வழிகாட்டில் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள், அதாவது பஸ் நிலையத்தில் சத்தம் போட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் பேப்பரை விற்கிற அளவுக்கு நாங்கள் இறங்கினோம். அப்படியே சிறிது காலத்தில் நான் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக, கம்யூனிஸ்ட் கட்சியின் வடபகுதி வாலிபர் சங்கத்தின் இணைச் செயலாளர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டேன். நான் காலப்பகுதியில் 64, 65, 66 காலப்பகுதியில் தீண்டாமை ஒழிப்புக்கான போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்கி செயற்பட்டது. பல போராட்டங்கள், ஆலய பிரவேசம், தேனீக்கள பிரவேசம், தடை செய்யப்பட்ட ஊர்வலங்களை நடத்துதல் போன்ற விஷயங்களை இந்த அளவில் சுண்ணாகத்திலிருந்து தீண்டாமை ஒழிப்பு ஊர்வலம் ஒன்று நடத்தினோம். அது போலீஸ் தடை செய்ததோடு தடியடி பிரயோகம் செய்தினோம். அதில் நானும் எனக்கும் ஆடி விழுந்து ஓட வேண்டிய நிலை இருந்தது. அப்படி தொடர்ந்து அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு அடுத்தது 1966ஆம் ஆண்டு மே தினமும் தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு தமிழரசு கட்சி மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்குது. ஆனால் அப்போ நட்பீசன் நாயக்க அரசாங்கத்தில் தமிழரசு கட்சியும் பங்காளியாக இருந்தது, திருச்செந்தூர் அமைச்சராக இருந்தது. அந்த அரசாங்கம், தமிழரசு கட்சி பங்காளியாக இருந்த அரசாங்கம் மே தினத்தை தடை செய்தது. நாங்கள் அந்த தடையை மீறி ஊர்வலம் நடத்தினோம். ஊர்வலம் நடத்த சத்திர சந்தியில் ஊர்வலத்தை தடை செய்து தடியடி பிரயோகம், கண்டி புகை பிரயோகம் எல்லாம் நடந்தது. எனினும் கலைந்து சென்று அவள் இன்னொரு இடத்தில் மேல கூட்டத்தை நடத்தி அந்த நோக்கத்தில் நிறைவு செய்தோம். இவ்வாறு என்னுடைய அரசியல் பயணம் ஒரு புறம், இலக்கிய பயணம் இன்னொரு புறம்
நாங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்னை அழைத்து கிள்ளச்சிக்கு சென்று விவசாயிகள் மத்தியில் வேலை செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன் காரணமாக நான் கிள்ளச்சி சென்றேன். கிள்ளச்சியில் மக்கள் மத்தியில் சென்ற பிறகுதான் அங்கே மக்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒன்று, விவசாயிகள் சரியான கஷ்டமான நிலையில் வாழ்கிறது. அப்போ நாங்கள் 2 கோரிக்கை முன்னுக்கு வச்சோம். ஒன்று, இரளமடு குளத்தின் நீர் அப்போது மத்திய விவசாயிகளுக்கு கொடுத்து மிகுதி தான் குடியேற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அது அந்த நீர் மத்திய விவசாயிகளுக்கு குடியேற்ற விவசாயிகளுக்கு சமனாக பங்கிடப்பட வேணும் என்று கேட்டு ஒரு கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, ஒரு புசல் நெல்லில் விலை 8 ரூபா இருந்தது, அதை 12 ரூபா ஆக்க வேணும் என்று கோரி. அப்போ இந்த கோரிக்கையை வச்சு ஒரு போராட்ட நிலத்தில் ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், எனக்கு கடைசியாக கிழக்கு ஈஸ்வரன் தியேட்டரில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்தி அதில் இருந்து ஊர்வலம் நடத்தி கிழச்சி முத்தவழியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். நடத்தி அதன் அடிப்படையில் 3 கோரிக்கைகளை முன் வச்சு அப்போ அமைச்சராக இருந்த சிபிடி சிந்தாவை போய் சந்தித்தோம். ஒன்று, இரண்டபட குளத்தை உயர்த்தணும். மற்றது, நீர் சமனாக பங்கிடவும், இரண்டபட குளத்து நீர் சமனாக பங்கிடணும். மற்றது, ஒரு புதல் நெல்லிൻ്റെ விலை 12 ரூபா உயர்த்தணும். அவரோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போது அவர் சம்பாதித்தார். சம்பாதித்தது மட்டுமல்ல, இரண்டபட குளத்தின் உயரத்தை கூட்டுவதற்கான வேலையை வெகு விரைவிலேயே ஆரம்பித்தார். இது எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் விவசாய சங்கம் பெற்ற ஒரு பெரும் வெற்றி என்றே தான் கூற வேண்டும். இவ்வாறு இந்த கலை பயணத்திலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் நிறைய வாசிப்பீர்கள். அப்படி யாருடைய புத்தகங்களை அதிகமாக நீங்கள் வாசிப்பீர்கள்? பொதுவாக ஆரம்பத்தில் கல்கி, ஜெகதசிற்பியன், அகிலன் போன்றவர்களை புத்தகங்களை தான் நான் வாசித்தோம். பிறகு இடதுசாரி சிந்தனைகள் நாங்கள் ஈடுபட தொங்கின பிறகு ஜெயகாந்தன் போல அக்களம் பெற்றது மொழிபெயர்ப்பு. மெக்சிகோ, வியட்நாம், சீனா, லூசூன் அவற்ற படைப்புகள், டால்ஸ்டாயின் படைப்புகள், இப்படி என்று மொழிபெயர்ப்பு படைப்புகள் கூடுதலாக படித்தோம். இதால் கலைக்காகன்றது ஒரு ஆழமான ஒரு கொள்கையை பின்பற்ற நிலைமை ஏற்பட்டது மட்டுமில்லாமல் இலக்கிய தொடர்பான விரிந்த வேற இவங்களுக்கு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் என்னுடைய கலிலக்கிய பயணம் இன்னொரு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தது. முக்கியமாக அப்போது 80ஆம் ஆண்டு அளவில் விடுதலை போராட்டம் மெல்ல மெல்ல உருவாகி வந்த காலம். அந்த காலத்தில் விடுதலை இயக்கம் கலிலக்கியத்துக்கு நிறைய ஆதரவு. அந்த அளவில் நான் சில மகிட நாடகங்களை செய்தேன். குறிப்பாக வியர்வை துளிகள், கண்ணீர் விடும் கல்லறைகள். நீங்களும் அதில் நடிகராக நடித்திருக்கிறீர்களா? நடிகராக நடித்திருக்கிறேன். நான் தான் எழுதி நிறைய செய்கிறேன். கேள்விகள் இப்படி பல நாடகங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். இதனால் இந்த ஒரு காலத்தில் டிக்கெட் எடுத்து கியூவில் நின்று டிக்கெட் எடுத்து மக்கள் நாடகம் பார்க்குற அளவுக்கு எங்களுடைய நாடகங்களுக்கு செல்வாக்கு பிரபலமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று காத்தவராயன் கூத்து, அதன் மட்டில் வெற்றிகளத்தில் வீரவங்க என்ற ஒரு நாடகத்தை எழுதி தயாரித்து
அதை மேடிட்டேன். அது ஏறக்குறைய 500 தரத்துக்கு மேலே வண்டியெங்கும் மேடியேற்றப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பின்பு வானொலியில் எனக்கு தொடர்புகள் ஏற்பட்டது. என்ன வானொலிக்கு பொறுப்பாக இருந்த ஜவான் வந்து வானொலிக்கு நாடகங்கள் செய்து தரும்படி கேட்டார். அந்த அளவில் நான் முதல் உயிர் குடிக்கும் பறவைகள் என்ற நாடகம் செய்தேன். அந்த காலத்திலே அது பிரபலமாக இருந்த நாடகம், மிகவும் பிரபலமாக இருந்தது. அது பிறகு சாம்பல் பறவைகள் அப்படி தொடர்ந்து தொடர் நாடகங்கள் செய்தேன். அது மட்டும் இல்லாமல் இறுதியில் உயிர்த்தலைகள் ஒரு நாடகம் செய்தேன். அது மக்களை ரேடியோவோட கட்டி போட்டது. அந்த மண்ணிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மிகவும் மக்களை கவர்ந்த ஒரு நாடகமாக அது இருந்தது. கட்டி போட்டது தான் சொல்லணும். என்னால் 8:30 அந்த நாடகம் என்று சொன்னால் எங்கு நிற்பவரும் ரேடியோ நோக்கி ஓடி இருந்தது. அப்படி மிக வெற்றிகரமாக அந்த நாடகம் என்றது. அது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் லக்கிய பக்கத்திலேயும் வெளிச்சம் பத்திரிகையில் கொஞ்ச நாள் வேலை செய்தான். வேலை செய்யல. அதில் நியாயமான படைப்புகள் எழுதின சிறுகதைகள், கட்டுரைகள். அது மட்டும் இல்லாமல் 93 95 வரைக்கும் ஈழநாதம் வெள்ளி பதிப்பின் பிரதம ஆசிரியர் ஊடகம் செய்தேன். என்னிடம் 800 பத்திரிகை விற்பனையாகிற நிலைமையில் தான் என்னிடம் அந்த பத்திரிகை கையளிக்கப்பட்டது. நான் அதை விட்டு வெளியேறும் போது 5000 பத்திரிகை விடப்பட்டது. பிறகு யாழ்ப்பாண ஈழநாதமும் வன்னி ஈழநாதம் ஒன்றாக்கிற சந்தர்ப்பத்தில் நான் அதை விட்டு வெளியேறி வெளிச்சம் பத்திரிகை போயிட்டேன். பிறகு கடைசி கட்டம் வானொலியில் நிறைய நாடகங்கள், அரசியல் நிகழ்ச்சிகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை செய்தேன். பல படைப்புகளை படைத்து, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படைப்புகளை படைத்து வர நீங்கள் பல நாவல்களையும் எழுதியிருக்கிறீர்கள். பல நூல்கள், நாவல்கள் என்று பல எழுத்துலகிலே அந்த சாதனையையும் நிலைநாட்டியிருக்கிறீர்கள். அந்த நூல்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எழுதிய நூல்கள், நாவல்கள் பற்றி. நாவல் நான் ஒரு கொலைநோக்கி என்ற ஒரு சிறுகதை தொகுதியை 2006ஆம் ஆண்டு வெளிப்படுத்தினேன். அது கைவசம் என்னிட இல்லாமல் போயிட்டு, அதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு நீந்தி கிடந்த நெருப்பாறு முதலாம் பாகத்தை வெளியிட்டேன். அது மிகவும் மக்கள் ஆதரவை பெற்று, அந்த காலத்தில் இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு எல்லாரும் வஞ்சி கொள்றது நேரம். அந்த நேரத்தில் நான் துணிந்து அது ஒரு நாவலாக படைத்தேன். பிறகு 2ஆம் பாகத்தை வெளியிட்டேன். முதலாம் பாகம் மல்லாரிலிருந்து கிளிநொச்சி வரை, 2ஆம் பாகம் பூநகரிலிருந்து புதுமாத்தளம் வரை. பிறகு 3ஆம் பாகத்தை வெளியிட்டேன். அது முடிவாக்காலுக்கு உள்ள நடந்த விஷயங்கள். பிறகு 4ஆம் பாகம் குடாரப்பு திரையிறக்கவும் ஆணையர முகாம் தாக்குதலை அடிப்படையாக வச்சு இதனாலும் எழுதுகள். அடுத்தது 50ஆம் ஆண்டு தொடக்கம் 60ஆம் ஆண்டு வரையும் உள்ள சாதி பிரச்சனை அடிப்படையாக வச்சு இடிபடும் கோட்டைகள் ஒரு நாவல் எழுதியிருந்தேன். அது மட்டுமன்றி இலங்கை வானொலியில் வெளிவந்த இந்த வானொலி நாடகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து 5 நாடகங்களை தொகுத்து காட்டில் இல்லாத ஒரு நாடகம் வெளியிட்டேன். இதையெல்லாம் பெருமையுடன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த புத்தகங்கள் எதுவும் என்ற கைவசம் இப்போ இல்லை, ஒன்றும் மெஞ்சு இல்லை, இல்லை அவ்வளோ விலைப்பட்டு போகுது. இவ்வளோ சாதனைக்குரிய நீங்கள், நான் நினைக்கிறேன் அந்த ஆதி கால மனிதன் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை இந்த சாதி ஒழிப்பு போராட்டங்களையும் பல பேர் பல வடிவங்களிலே நிகழ்த்தி வருகிறார்கள். ஆனால் இன்றும் அந்த சாதி பற்றி ஒரு பார்வை இருக்கிறது. இது என்ன, எதற்காக இன்றும் அதை தூக்கி பிடிக்கிறார்கள்?
சாதி ஒடுக்குமுறை எல்லாம் இல்லை, இன ஒடுக்குமுறை எல்லாம் இல்லை, அல்லது தேசிய ஒடுக்குமுறை எல்லாம் இல்லை. எல்லாமே வர்க்க ஒடுக்குமுறை இல்லை, இன்னொரு வடிவம். அதாவது உலக முதலாளித்துவ வர்க்கம் தான் ஏனைய மக்களை சுரண்டி தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய வாய்ப்பு வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக இவர்கள் இந்த பேதங்களை திட்டமிட்டு உருவாக்குவார்கள். இவ்வாறு நிலப்பிரபுத்துவ சமூக காலத்தில் சமூக அடிப்படையில் அவர்கள் ஏனைய மக்களை சாதியின் பேரால் ஒடுக்கி அவர்களோட உழைப்பை சுரண்டினார்கள். ஆனால் சமூகம் முதலாளித்துவத்துக்குள்ளே உள்ள வர அது பலவீனம் அடைஞ்சு போனாலும் இன்னும் அந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனையிலிருந்து மக்கள் முழுமையாக விடுபடணும்னு சொல்லலாம். ஆனால் அது மங்கி கொண்டு போகிறது, அதை புரிந்து கொள்ள முடியுது எங்களால். அதே போல் இன ஒடுக்குமுறை கூட இப்போ சிங்கள முதலாளித்துவ வர்க்கம் தமிழரை ஒடுக்குறது மூலம் தங்களுடைய முதலாளித்துவ சுரண்டலுக்கு பின்னால் சிங்கள மக்களை அணிதிரட்டது. அவர்கள் சிங்கள மக்களை சுரண்டுகிறார்கள். அதை மறைத்து தமிழரை சிங்கள மக்களை விரோதிகளாக்கி அவர்கள் தங்களுடைய நலன்களை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல் ஒவ்வொரு ஒடுக்குமுறைக்கும் பின்னால் இந்த முதலாளித்துவ சுரண்டல் இருக்கும். அதுவும் இப்போ அது இன்னொரு கட்டத்தை தாண்டி உலகமயமாக்கிற கட்டத்தை எட்டிட்டு அதனால் முழு உலக முதலாளித்துவம் முழு மக்களையும் சுரண்டுறதுக்கு ஆன ஒரு விளைப்பின்னலை உருவாக்கியிருக்கு. இவ்வாறு நீங்கள் மாத்திரமல்ல, முன்பு கூட பல பேர் பல அறவழி போராட்டங்களை செய்திருக்கிறார்கள். பல சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுத்திருக்கிறார்கள். நீங்களும் பல நாடகங்கள், அது சம்பந்தமான பல நாடகங்கள், பல படைப்புகளை படைத்திருக்கிறீர்கள். இதில் நீங்கள் ஏதாவது வெற்றி அடைந்திருக்கிறீர்களா இதுவரை காலம்? வெற்றி என்று சொன்னால் நிச்சயமாக மாவட்டபுரம் ஆலய பிரதேசம், பண்டிதரச்சி கோயில் ஆலய பிரதேசம், தேனீர் பிரதேசங்கள், இதில் எல்லாம் கணிசமான வெற்றி என்று சொல்லுவோம். இவ்வாறு இந்த இலக்கியத்திலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும்போது ஒரு பார்வை, அதாவது போர்க்கால இலக்கியங்கள் என்று இப்பொழுது பல வெளிவருகின்றது, அதிலே எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கின்றது? அதை பற்றி சொல்வதென்றால் கொஞ்சம் ஆழமாகத்தான் பார்க்க வேண்டும். போர்க்கால இலக்கியம் என்று சொல்லிக்கல, உலகத்தில் ரஷ்யாவின் தாய் நாவல் என்றால் என்ன, அல்லது அண்டர்ஜேக்க வந்த நாவல்கள், மயத்தின் அல்ல என்ன, அல்லாட்டில் பிரான்சின் இருநகர கதைகள் என்ன என்ன, பொது அல்லாட்டி லூசூன் என்ன, அந்த சீனா வியட்நாம் இலக்கியங்கள் எல்லாம் போர்க்கால நாவல்கள் ஏனைய நாவல்களை விட மக்கள் மத்தியில் சென்றடைவதும் கூட 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 மக்கள் மத்தியில் அதற்கென்று ஒரு தனியான இடம் இருக்கு. அவ்வகையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2010ஆம் ஆண்டில் 10 நீந்தி கடந்த நெருப்பாலை நான் வெளியிட்ட போது யாருமே போர்க்கால இலக்கியத்தில் கை வைக்க துணியேற்றேன். அதை நான் துணிஞ்சு செய்தேன். இதனால் எனக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டது உண்மை. ஆனால் அந்த நெருக்கடிகள் அல்ல முகம் கொடுத்தவாறே 2ஆம் 3ஆம் எழுதினேன். ஆனால் இப்போ அண்மை காலமாக ஒரு 2-3 வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில் இது போர்க்கால இலக்கியங்கள் என்று சொல்லி நிறைய வருது. இதில் என்ன நகைப்புக்குடமான விஷயம் என்றால், புலம்பெயர் தேசங்களில் உள்ள சிலர் தாங்கள் உண்மையாக விடுதலையை நேசிக்கிறவர்கள் என்ற போல காட்டிக்கொண்டு, அதே வேளையில் தாங்கள் மனிதாபிமானிகள் என்றும் காட்டிக்கொண்டு போர்க்காலங்களில் இடம்பெற்ற சில அத்துமுதல்கள், சில கட்டாய ஆட்சேர்ப்பு, மற்றது சில தேச துரோகிகள் என்று கருதப்படுபவர்கள் இயக்கம் கடுமையாக நடத்தியது போன்ற விஷயங்களை எல்லாம் பெரும் இலக்கியங்களாக்கி
ஒரு அந்த விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தும் கங்கிரிக்கிறதுல ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் வேலைன்னு சொன்ன வேலைன்னு ஆராய்ச்சி பார்த்தா ஒரு காலத்தில் இயக்கமாக இருந்தவர்கள் அல்லது வேறு மாற்று இயக்கங்களில் இருந்தவர்கள். இவர்கள் தங்களால் தொடர்ந்து அந்த இயக்கங்களை நின்று பிடிக்க முடியாமலோ அல்லது அந்த இயக்கங்களை தங்கள பாட்டுக்கு இழுக்க முடியாமல் போனதாலேயோ அவர்கள் விட்டு வெளிநாடுகளில் ஓடிப்போய் இன்று மனிதாபிமானத்தின் பேரால் இந்த விடுதலை போராட்டத்தையும் இந்த போராளிகளுடைய மக்களுடைய தியாகங்களையும் இந்த இழப்புகளையும் கொச்சப்படுத்துகிற விதமாக இலக்கியம் படைத்து கொண்டிருக்கார்கள். இவர்கள் ஒரு டைம். இன்னொரு பகுதியினர் அவர்கள் இந்த போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் இல்லாதவர்கள் கூட தாங்கள் இந்த போராட்டத்திற்கு நின்று போராடியவர்கள் போலவும் போராட்டத்தின் ஆதரவாளர்கள் போலவும் இன்று இந்த போராட்டத்தால் பேரெடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூட மிக லாபகமாக தங்களில் பிரச்சனை வராதபடி, அதாவது அது மக்கள் மேல் இழைக்கப்பட்ட கொடுமைகளை எழுதுகிறார்கள் ஒழிய, ஆனால் மக்கள் அதுக்கு எதிராக போராடியதையோ கிடந்தெழுந்ததையோ எழுதுகிறேன். மக்களுடைய தியாகங்களை சொல்கிறேன், ஒரு வரலாற்று பதிவாகவே செய்கிறேன். ஆனால் இராணுவ கொடுமைகளையும் மக்கள் பட்ட இன்னல்களையும் எழுதுவதால் ஒரு அனுதாப இலக்கியமாக, இன்னும் சொல்ல போல ஒப்பேர் இலக்கியமாக படைக்கிறார்கள். அதுவும் போர்க்கால இலக்கியம் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனால் இன்னும் சிலர் உண்மையாக வரலாற்றை பதிவு செய்தல் மூலமும் உண்மையான மக்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை பதிவு செய்வதன் மூலம் இலக்கியத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த அளவில் எந்த இலக்கியங்கள் இந்த 3வது ரகம், அதாவது போராளிகள் பொதுமக்கள் இவைகளில் போராட்டத்தில் தங்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரம் அர்ப்பணித்தார்கள் என்பதை, அவர்களுடைய தியாகங்கள் இழப்புகளையும் அதனை செய்து அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதால் என்ன முக்கிய இதாக இருந்தது. அது இலகுவான காரியமாக இருக்கல. நான் ஒவ்வொரு நாவலும் எழுதுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் மக்கள் மத்தியில் சென்று தகவல்களை சேகரித்து சம்பவங்களை கோத்தெடுத்து செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இப்போ எழுதுறத இவ்வளவு இப்படி சிரமப்பட்டு எழுதுறேன். இருந்த எல்லாமே சிலைகளில் இருந்து எழுதி போட்டு போயினோம். ஆனால் நான் உண்மையாகவே மக்கள் இலக்கியத்தை மக்கள் இலக்கியமாக பார்க்குறேன். மக்களிடம் கட்டி மக்களை அதை தொகுத்தெடுத்து கூர்மைப்படுத்தி மீண்டும் மக்களிடம் கொண்டு போகிறோம். அந்த அரியங்கரியத்தை தான் நான் செய்ய விரும்புகிறேன். எனவே தான் இந்த புலம்பெயர் இலக்கியங்கள் என்ற பேரில் வர்ற முதல் 2ம் உண்மையை போராட்டத்தை கொச்சப்படுத்துறது திசை திருப்புறமான வேலைகளை செய்து கொண்டு இருக்குது. ஆனால் 3வது, ஆனால் அது மிக குறைந்த அளவில் தான் 3வது ரகமான இலக்கியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நல்லது. உங்களுடைய அந்த ஆதங்கம், உங்களுடைய அந்த வெளிப்பாடு கட்டாயமாக உரியவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நல்லது உறவுகளை இதுவரை நேரமும் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் இன்று வரை அவருடைய பேனா ஓயவில்லை, தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கின்றது. அவர் கடைசி காலம் வரை அதை தனது பணியாக ஏற்று செய்து கொண்டிருப்பார். அதற்கு அந்த எங்களுடைய ஆசையும் உங்களுடைய ஆசைகளும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உறவுகளே தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் புதிதாக எமது வீத்தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் எங்களுடைய வீத்தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமும் அந்த பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமும் தொடர்ச்சியாக எங்களுடன் பயணிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் உங்களுக்காக அந்த தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஐயா ஜோகேந்திரநாத் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். அதாவது என்னுடைய கருத்துக்களை வெளியிடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகே